காலை நேரம் சூரியன் மெதுவாக உயர்ந்து வருகிறது. மகாராஜா, டோரா, ஜம்ஜம் மூவரும் ஆற்றை நோக்கி நடக்கிறார்கள். அவர்களின் மனதில் ஒருவித பதற்றம். ஆற்றில் விஷம் கலந்தவர்களை பற்றி அறியும் ஆர்வம் ஒருபுறம், காட்டின் அமைதியை காக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு மறுபுறம். அவர்கள் காட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மரங்கள் அடர்ந்து உயர்ந்து நிற்கின்றன. சூரிய ஒளி இலைகளின் வழியே மெல்லிய கீற்றுகளாக கீழே இறங்குகிறது. பறவைகளின் சத்தம் காற்றின் மெல்லிய ஓசை என காடு அமைதியாக இருக்கிறது. ஆனால் மகாராஜா, டோரா, ஜம்ஜம் மூவரின் மனதிலும் ஒருவித அமைதியின்மை. திடீரென நில்லுங்கள் என்ற அதட்டல் குரல் அவர்களை நிறுத்துகிறது. திரும்பி பார்த்தால் முத்துவும் ராதாவும் கோபத்துடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கே போறீங்க என்று முத்து கேட்கிறார். ஆற்றிலே யாரோ விஷம் கலந்துட்டாங்கப்பா, அதை பத்தி விசாரிக்க போறோம் என்று மகாராஜா சொல்கிறான். வேணாம் மகாராஜா, அது ஆபத்தான இடம், நீங்க போகக்கூடாது என்று ராதா பதற்றத்துடன் சொல்கிறாள். இல்லம்மா, நாங்க போய்த்தான் ஆகணும், காட்டு விலங்குகளுக்கு ஆபத்து என்று மகாராஜா உறுதியாக கூறுகிறான். உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று முத்து சொல்லி அவர்களை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். வீட்டில் முத்துவும் ராதாவும் மகாராஜாவிற்கு புத்திமதி சொல்கிறார்கள். அது பெரியவங்க பாத்துக்க வேண்டிய விஷயம், நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று ராதா சொல்கிறாள். அப்போது கருடன் பரபரப்பாக உள்ளே வருகிறது. அவர்கள் சொல்வது உண்மைதான். ஆற்றில் யாரோ விஷம் கலந்துவிட்டார்கள், நிறைய மீன்களும் விலங்குகளும் இறந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறது. முத்துவும் ராதாவும் அதிர்ச்சியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிறார்கள். சரி, கவனமாக போயிட்டு வாங்க, கருடன் சொல்வது போல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று முத்து கூறுகிறார். டோராவையும் கூட அனுப்புங்கப்பா, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா தாங்க மாட்டா என்று ராதா சொல்கிறாள். சரி, அப்போ ஜிங்ஜாவையும் துணைக்கு அனுப்புறேன், அது உங்களை பத்திரமா பார்த்துக்கும் என்று முத்து கூறுகிறார். மகாராஜாவும் நண்பர்களும் உற்சாகமாக காட்டுக்குள் செல்கிறார்கள். ஜிங்ஜாவும் அவர்களுடன் செல்கிறது.